இந்த பட தயாரிப்புக்கு ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்கிறதாகட்டும், அதில் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து வர சிக்கல்களாகட்டும் எல்லாமே வந்து இப்போது அதிகரிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு முதலீட்டில் வந்து நாங்கள் ஒரு படம் ஆரம்பித்து எங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும், வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, வந்து எல்லாருமே வாங்கிக்குவாங்க. அந்த பணத்திலேயே நாங்கள் படம் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. முழுக்க முழுக்க சொந்த பணம் இருந்தால் வழியே படம் எடுக்கவே முடியாது. அது அப்படி ரிஸ்க் எடுத்தாலும் கூட அத்தனை படம் ஓடுதான்னா 100க்கு ஒரு 4-5 படங்கள் தான் வந்து ஓடுது. அப்படிங்கும்போது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் அந்த இன்னைக்கு உள்ள சினிமா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன விடிவு காலம் அப்படின்னா, சின்ன எண்ணிக்கை உள்ள சீட் கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்ஸ் வரணும், டிக்கெட் ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், சம்பளங்கள் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் குறையணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பல ஸ்டெப்புகள் எடுத்தாக்கள் ஓரளவுக்கு சினிமாவுடைய போக்கு கொஞ்சம் தலை நிமிரலாம்னு நினைக்கிறேன்.